ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது யார் பின்னால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட பிறந்த என் சகோதரி, எங்கள் அக்கா திவ்யா தான். அது என்னன்னு தெரில, ஏதோ அவளை கடத்தி கூப்பிட்டு போகிற மாதிரியே மூஞ்சி வச்சிருப்பா. ஆனால் அதெல்லாம் அப்படியே இல்லை. ஆனால் உண்மையாக என்ஜாய் பண்ணி தான் என் கூட வந்தேன். ஆஃப்டர் லாங் டைம் நானும் அக்காவும் வந்து வெளியே போனது. இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தைப்பூசத்துக்கு நடந்தது. சாரி ஃபார் டிலேயிங். வீடியோ இது எடிட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் டிலே ஆகிடுச்சு. அதோட தான் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அது என்ன கோயில் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபைண்ட் த டெம்பிள் நேம், சரிங்களா? ஸோ பஸ்ஸில் எங்கள் ஊரில் நடந்து வந்துட்டு பஸ்ஸில் ஏறி, அதுவும் ஃப்ரீ பஸ் தான். நம்ம கவர்மெண்ட் கொடுத்தது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அதனால் இது பண்ணிவிட்டு அங்கே ரீச் பண்ணிட்டோம். அந்த கோயிலுக்கு ரீச் பண்ணக்கப்புறமா சுற்றி அதோட கடைகள் எல்லாமே பார்த்துட்டு, மார்னிங் வைப்புன்னு நீங்கள் நினைக்க வேணாம், ஆஃப்டர்நூன் வைப்பில் தான் நாங்கள் போனோம் நானும் அக்காவும். ஆனால் ஆஃப்டர் லாங் டைம் நானும் அக்காவும் போனது. ஆல்மோஸ்ட் இதோட இதெல்லாம் பார்க்கும்போது உலக சிலர் வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்க, மேட்டுப்பாளையம் சைடில் இருக்கவங்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. இது எந்த ஊர், எந்த கோயிலுன்னு சொல்லிட்டு. கோயிலில் இந்த தேரோடது அலங்காரத்தை பார்த்துட்டு முன்னால் சாமியும் கும்பிட்டு, தேர் கும்பிட்டு, சுற்றியும் கும்பிட்டு, அதுக்கப்புறம் லைனில் போய் நின்றுட்டோம். அஃப்கோர்ஸ் இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஆமாம், இது மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருந்தமலை கோயிலுக்கு தான். ஆக்சுவலி இது வந்து தைப்பூசத்தப்போ எடுத்தது. ஆஸ் யூஷுவல் டிலே தான். சாரி. இதோட இது பார்த்திங்கன்னா, மத்தியானம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆல்மோஸ்ட் 1:00 தான் நானும் அக்காவும் போனோம். ஏன்னா அவங்க அக்கா மாமா வேற ஒரு கோயில் போயிருந்தாங்க. அவங்க வந்தக்கப்புறமா சரி மாமாவுக்கு ஏதோ ஒர்க்குன்னாங்க. சரி நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாண்டி, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு 2 பேரும் போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே போனோம். இதில் ஹைலைட்டிங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் பழைய படங்களில் வந்து விஜயகாந்த் சாரோட படம்லாம் இங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது கடைசியில் அந்த ஃபைட் சீன் நடந்த அந்த லொக்கேஷனில் காமிக்கிறேன். அப்படியே பார்த்து திருப்பி நம்ம கோபுரத்தையும் தரிசிச்சுட்டு, சரி அப்படியே நம்ம போகிற வழியில் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அக்கா வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சோத்துல கை வைக்கக்கூடாது, சாமி குத்தமாயிரும்னு சொல்லி என்னை பயமுறுத்தியே கூப்பிட்டு போயிட்டா. இந்த வருஷம் தைப்பூசத்தோட தேர் திருவிழாவோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தை அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் தான், குருந்தமலைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு உட்காந்துட்டு, அடியே உச்சி வெயில் பொழக்குது, சீக்கிரம்டி உள்ளே கூப்பிட்டு உள்ளே போய்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா என்னை கைப்பிடிச்சி ஒரு பக்கம் இழுத்துகிட்டே இருந்தேன். நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். தென் சாமி கும்பிட்டுட்டு எப்படி உள்ளே போனால் சரியான கூட்டம். ரொம்பவே வந்து ஒரு கொஞ்சம் பேர்த்த வந்து முன்னாடி கேட் லாக் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேர்த்த நிற்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா மேலே இருக்கவங்க கொஞ்சம் அடுத்த இதுக்கு போனதுக்கப்புறம் தான் ஓப்பனே பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம், சைடில் ஒரு பெரிய பிள்ளையார் இருக்கும். நான் சின்ன வயசில் பார்க்கும்போது அவரோட கால் கிட்ட சைஸுக்கிட்ட வர மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் அவரோட வயிற்றுக்கிட்ட வர அளவுக்கு தான் நான் இன்னுமே வளர்ந்துருக்கேன். நான் அவ்வளோ ஸ்லோவாக வளர்றேன்னா இல்லை, சிலை வந்து அப்படியே தான் இருக்கா. ஐ கேன் அக்செப்ட் தட். இல்லை, நான் வளர்றது கம்மியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எங்கள் அக்காவும் அப்படியே எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க, எப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள் எவ்வளோ க்யூ இருந்துச்சுன்னு சொல்லி. நிறைய பேர் குழந்தையோடும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள மட்டும் கொஞ்சம் முன்னாடி அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த தீர்த்த குடம், பால் குடம் கொண்டு வந்தவங்க எல்லாத்தையும் முன்னாடி அலோவ் பண்ணிட்டாங்க. குழந்தையோடு இருந்தவங்களாம் மற்ற எல்லாத்தையுமே வந்து முன்னாடி வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக போய் அங்கே கன்ஜஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நாங்கள் மேலே வந்தக்கப்புறமா மேலே படிக்கட்டில் ஏறி பார்க்கும்போது சிவன் சுற்றி இருக்கக்கூடிய கோயிலோட பேக்ரவுண்டு அதெல்லாமே இது பண்ணுச்சு. இது பக்கத்தில் வந்து ஒரு நாகர் தேவதையோட சிலை இருக்கும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களோடதும் இருந்துச்சு. வேல் வந்து ஃபுல்லுமே வந்து அந்த கைப்பிடி வைக்கிற இடத்துல அந்த வேலோட அம்சமாகவே கொடுத்துருந்தாங்க. இன்னுமே வந்து அந்த நாகர் சிலையை பார்க்கும்போது ஒரு பயம் கலந்த பக்தி, இது 2மே வந்து இருக்கும். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். முதல்ல பார்க்கும்போதெல்லாம் பயந்துட்டு இருந்தேன். எங்கள் அக்கா திரும்பி பார்த்து, எம்மா பெரிய கூட்டையா அப்படிங்கிற ரியாக்ஷனில் தான் அவளும் இருந்தா. எப்போ விடுவாங்க அப்படிங்கிறது 2வது திங்கிங் தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் கழித்து நானும் அக்காவும் ரொம்ப குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணதா ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நாகர் வழிபாடுக்குரிய அந்த இதுவும் இருந்துச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு
அப்படியே ஒவ்வொன்னா மெதுவா, மெதுவா லைன் மூவ் ஆச்சு. சரி எப்படா எங்கள மேல விடுவீங்க? அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருந்துச்சு. எப்பவுமே காத்திருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து நல்லதா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாரி தான் நம்ம காத்திருந்து மெதுவா போன அந்த வழிபாடும் சரி, ரொம்பவே அதோட அருள் வந்து ரொம்பவே சிறப்பு இல்லைங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாகர் சிலை இருக்குன்னு. இது வந்து பாறையிலேயே வடிச்ச சிலை. இது ஆனா நம்ம கீழ போயிட்டு கும்பிடுற அளவுக்கு இல்லைன்னா, அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு. ஸோ நான் மேல இருந்தே சாமி கும்பிட்டுக்கிட்டோம். இது பாறையிலேயே வந்து இது பண்ணது. இது பார்க்கறக்குனே வந்து சின்ன வயசுலலாம் போனது ஒரு காலம். இந்த இதுலயும் போயி கூட்டத்துலயும் போயிட்டு, அந்த சிலைய பார்க்கணும்னு சொல்லிட்டு இது பண்றது. அப்புறம் மேல போய் சாமி கும்பிட்டு, நானும் அக்காவும் 2, 3 ஸ்டில்ஸ் எடுத்துட்டு, பிரகாரத்த சுத்தி வந்துட்டு அ சாமி கும்பிட்டுட்டு, கொடி மரத்து இதில பண்ணி கீழலாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, பிளெஸிங்ஸ் இத வாங்கிட்டு, அக்காட்ட "ஏக்கா ஒரு போஸ் குடேக்கா" அப்படின்னோன்னே, "வாடி வெயில் வேற தாங்கல" அப்படிங்கிற மாரி தான் அக்காவோட ரியாக்ஷன் இருந்துச்சு. சரி சாமி கும்பிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மெதுவா கிளம்புனோம். சுத்தி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன், அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருந்துச்சு. நானும் அக்காவும் வேடிக்கை பார்த்துட்டு ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல வந்தது, இடையில ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து முடியல. அந்த கொரோனா டைம்க்கு அப்புறம் ஒன்ஸ் தான் போனோம்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் அக்காவும் சைட்ல நின்னு ஒரு போஸ் குடுத்துச்சு. ஒரு ஸ்டில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அங்க சுத்தி இருக்கக்கூடிய கணபதி, முருகர், அப்புறம் சிவனோட இந்த இதெல்லாம் இருந்துச்சு. சிலையெல்லாம் இருந்துச்சு. லிங்க வடிவா அது எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு லைனா, பக்கத்திலேயே நவகிரகம் இருந்துச்சு. நவகிரகத்த பொறுத்தளவுக்கு 9 சுத்து 9 சுத்து சுத்தணும்னு சொல்லுவாங்க. 7 வந்து அ இடமிருந்து வலம். ஆனா 2 சுத்து வந்து வலமிருந்து இடம் தான் சுத்தணும். அதுதான் வந்து ஐதீகம். ஏன்னா 2 வந்து ராகு, கேது பகவானோடது மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பின் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டதுக்கப்புறமா கீழ இறங்குற பாதை வந்து தனியா குடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லும் வந்து அந்த இப்ப தான் ரீசென்ட்டா தான் இந்த ஸ்டெப்ஸ் மாரி போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி போடவே இல்ல. நானும் அக்காவும் நடந்துட்டு, "அக்கா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டி, கால் சுடுது சீக்கிரம் வா, சீக்கிரம் வா" அப்படிங்கிற மாரி தான் அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பாதி இதில வந்து ரெட் கார்பெட் மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல. சைட்ல வரையில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து என்ன கேட்டா, இங்க வந்து இந்த மாரி கல் அடுக்கி வச்சா, புதுசா வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அவங்களோட நம்பிக்கைய இந்த கோயில்ல மோஸ்ட்லி ஃபாலோ பண்றது இருக்கு ரிச்சுவல்ஸு. ஸோ, அதனால கல் அடுக்கி வைக்கிற இந்த இதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, விஜயகாந்த் சாரோட இது ஒரு ஃபைட் சீன் இந்த லொகேஷன்ல தான் எடுத்தாங்க. இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆஞ்சநேயர் கோயில். என்ன முருகன் கோயில்ல ஆஞ்சநேயர்ன்னு சொல்லி கேட்காதீங்க. எங்க ஊர்ல இந்த வழிபாடு இருக்கு. நீங்க ஈவன் மோஸ்ட்லி இந்த சாலையூர் பழனியாண்டவர் கோயில்ல போய் பார்த்தாலும் சரி, முருகர் கோயில்ல ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்தோனே, சரி லைட்டா தாகமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, கரும்பு ஜூஸ் குடிச்சோம் நானும் அக்காவும். சரி அன்னதானம் அப்படின்னோன, அன்னதானம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நகர்ந்தோமோ இல்லையோ பஸ் வந்துருச்சு. சரி அதுக்கு முன்னாடி என்னன்னா, சரி திங்ஸ் என்னாச்சும் வாங்கலாம் அப்படிங்கும்போது கரெக்ட்டா வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பொம்மை ஒண்ணு வாங்கிட்டு, கரெக்ட்டா நாங்க வெளிய வரோமோ பஸ்ஸு வந்துருச்சு. கரெக்ட்டா லேண்ட் பண்ணணும். சரி அப்படியே நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம். வந்த பாதை எப்பவுமே கடந்து வந்த பாதைய திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படியே நம்மளும் கடந்து வந்த பாதைய பார்ப்போம்ன்னு சொல்லி திரும்பி பஸ்ஸில வரையில சைட்லலாம் பார்த்தோம். அவ்வளோதான் இன்னைக்கு நாங்க போன பாதை வந்து ரொம்பவே என்ஜாயபிள் அண்ட் மெமரியபிளா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் அ லாட்.